Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா எடுத்தோனே சட்டியை காமிக்கிறேன்னு நினைக்க வேணாம். இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ தான். ஆக்சுவலா வந்து இந்த ஹர்ஷிதாவோட பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா என்னால வீடியோ வந்து போடவே முடியல. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுது, அதுக்கு வந்து போக வேண்டியதாயிருச்சு. அப்புறம் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து அந்த ஹர்ஷிதாவோட பர்த்டேயோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் நான் என்னென்ன சமைச்சேன், அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி தான் வரப்போகுது. அப்புறம் நிறைய பேர் வந்து ஹர்ஷிதா வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலையிலே வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து நாளே நைட்டே வந்து இதை சிக்கனை வந்து மேரினேட் பண்ணேன். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து நல்ல மசாலாலாம் இறங்கி, ஏன்னா நிறைய செய்கிறப்போ நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரணும்னு நம்ம வந்து நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து மசாலாலாம் நேற்றே போட்டுட்டேன். என்னென்ன மசாலா போட்டேன்றதை லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர்கிட்ட, பெரியவங்களே 25 பேர், அப்புறம் குழந்தைங்க ஒரு 6-7 பிள்ளைங்க குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 30 பேர் அளவுக்கு நான் வந்து சமைச்சேன். அப்பா இந்த சட்டிக்கு வந்து கண்ணே பட்டுறோம், அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இந்த சட்டி. ஃபஸ்ட்டு என்கிட்ட இவ்வளோ பெரிய சட்டி ஒன்று தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதம் ரைஸ் வைக்கிறதுக்கெலாம் என்கிட்ட சட்டி இல்லை. அப்புறம் கீழே ஃப்ரெண்டு அல்ஃபியா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஏகப்பட்ட சட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்களாம் வந்து பிரியாணி செய்கிற மாஸ்டர்ஸ் அவங்களாம். ஸோ அதனால் அவங்கள்ட்ட இருந்தது, அவங்கள்ட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அதில் வந்து பத்தாததுனால சிக்கனை வந்து இதில் வந்து மாற்றிட்டேன். இதில் வந்து எத்தனை கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கிலோ வாங்கினேன். அதில் வந்து 3 கிலோ சிக்கன் வந்து கிரேவிக்கு, 3 கிலோ சிக்கன் வந்து மொத்தம் 6 கிலோ வாங்கினேன். 6 கிலோவுமே வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு வந்து போட்டுட்டேன். மட்டன் பிரியாணி வந்து செஞ்சேன், மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா, அப்புறம் சிக்கன் கிரேவி 6 கிலோ பண்ணியிருந்தேன், 3 கிலோ பிரியாணி. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சாலட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாயாசம், ஏன்னா நமக்கு வந்து ஸ்வீட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. நாளே கேரட் அல்வா பண்ணேன், ஏன்னா சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு பாயசம் பண்ணேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாள் வாங்கிட்டு வந்த திங்ஸு, பேப்பர் கப்பு, பிளேட்டு எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து சின்ன டபுள் பெட்ரூம் இடம், ஹால் இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் இங்கெல்லாம் இது பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு வந்து இடம் பத்தாது. ஒரு ஆள் பருமாற, ஒரு ஆள் இங்கிட்ட போக அங்கிட்ட போக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எப்போவுமே எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி டைனிங் டேபிளில் வந்து என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவோம். ஸோ வரவங்க வந்து பஃபே மாதிரி எடுத்து ஒன்று ஒன்று அவங்களுக்கு என்ன தேவையோ, எவ்வளோ அளவு வேணுமோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு என்னோடய பிளானு. அதனால் எல்லாத்தையும் இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பேப்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் கேக்கு கட் பண்ணோன்னே அதுக்கு வந்து பேப்பர் பிளேட்டும் ஸ்பூனு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். அப்புறம் ஃபுல் ஐட்டம் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வர்றவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் ஜூஸு, அது வந்து பானையில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து அது முடித்தோன்னே கேக்கு கட் பண்ணோன்னே கேக்கு சாப்பிட்ணும். அப்புறம் சாப்பாடுன்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சூப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ப்ரொக்கோலி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ப்ரொக்கோலி சூப் வந்து வச்சேன். செய்கிறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக எப்போவுமே நான் எது பண்ணாலும் நான் வந்து ஒரு சீட்டு எழுதி வச்சுப்பேன், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எது பண்ணோம், எது இன்னும் பண்ணலை, பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால் நான் என்னென்ன லிஸ்ட்டுன்றதை எல்லாம் இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ரைத்தா பண்ணிட்டோமா, ரைத்தாக்கு டிக்கெட் கொடுத்துட்டுங்கிறேன், டிக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். அப்புறம் சாலட் பண்ணிட்டோமா, சாலடை டிக் பண்ணிவிட்டு வச்சுருவேன். பாயசமாக அப்படி வச்சுட்டோம்னா இன்னும் 3 தான் இருக்குது, இன்னும் 4 தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்கும். ஸோ நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேன்ட்டு நான் எப்போவுமே எழுதி வச்சு தான் பழக்கம். அந்த மாதிரி வந்தோடனே அப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது ப்ரொக்கோலி சூப்பு, ப்ரொக்கோலியும் சிக்கன் பிரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் அந்த சூப்பு, அதுக்கப்புறம் பிரியாணி,
ரைத்தா, அப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தால்ச்சா, இந்த ஐட்டம். இது இல்லாமல் சாலடு, அப்புறம் பரோட்டா வந்து கடையில் வாங்கி வச்சுருந்தோம், பரோட்டா. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்தது போக ஃபஸ்ட்டு கேரட் அல்வா ஸ்வீட்டு, இதெல்லாம் முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ அளவுக்குமே நான் வந்து ஒவ்வொரு எப்படி இதை இவ்வளோவும் கணக்கு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து கிலோ கணக்கில் எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு வந்து பண்ண தெரியாது. நம்ம எப்போவுமே சாப்பாட்டு அளவு கப்பு சாப்பிட்றோம் இல்லையா, கப் ரைஸு. ஸோ அந்த அளவு தான் எத்தனை பேர் வராங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றையும் போட்டு பிளான் பண்ணி பண்ணேன். நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 25 பேருக்கு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இங்கே பண்ணுறேன். ஊரில் வந்து பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா, அது இல்லாமல் ஒரு பயம் இருக்குது பாருங்களேன். அப்பாடா, அந்த பயம் நிஜமாங்க ரொம்ப பயந்தேன். ஏன்னா நாள் 2 நாளாக எனக்கு வந்து சரியாக தூங்கலை. ஏன்னா இவ்வளோ சமைக்க போகிறோம், இவ்வளோ பேர் வராங்க, நம்மளால் கரெக்டாக பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்க அது எனக்கு வந்து அப்படியே தலைவலியில் வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஐயோ இதை வந்து ஜாக்குக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லுவார், நான் அதுக்கு தான் கடையில் வாங்கி வைக்கலான்னு சொன்னேன் அப்படின்வாரு அப்படின்ட்டு. அது வேற இருக்கே, மனுஷன் என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு அது கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் ஓகே சொல்லாமல் டக்குன்னு வந்து தலைவலிக்கு வந்து மாத்திரையை போட்டுட்டு டோலோவை போட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து காலை பொழுதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பகலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை நிறைய டைம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இது மட்டும்தானே அப்புறம் ஆரம்பிச்சிக்கலான்னு காலப்பொழுது என்ன ஆக்கிடுவோம்னா அந்த 9 மணி 10 மணி போல் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலப்பொழுது போயிடுச்சுன்னா நமக்கு பகலெல்லாம் ரொம்ப சுருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் எப்போவுமே காலப்பொழுதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு இந்த வெங்காயம் உரிக்கிறது மற்ற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு காலையில் ஒரு 10 மணி போல் ஃபஸ்ட்டு சிக்கனை தான் வந்து வேக வச்சேன். கிரேவி அப் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு லைட்டாக ஒரு சூடு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டே கிரேவி, அதுக்கப்புறம் சாலடு, அதுக்கப்புறம் பாயாசம், அதுக்கப்புறம் தால்ச்சா, இந்த மாதிரி வரிசையாக ஒன்றா பண்ணி போய் வச்சேன். ஆனால் வந்தவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இவ்வளோத்தையும் பண்ணீங்க, ஒரு ஆளாக எப்படி பண்ணீங்க அப்படின்னு தான் எல்லாரோட கேள்வியுமா இருந்தது. ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்லுவேன், நானே என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, என்னால் முடியாது அப்படிங்கிறத நான் எதையுமே திங்க் பண்ண மாட்டேன். அப்படி முடியாதுன்னா அது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாமே போயிடும். அதனால் என்னால் முடியணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ 25லேருந்து 30 பேருக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இங்கே வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு அப்படின்னு. எல்லாமே பாத்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆளாக இருந்து இவ்வளோ பேத்துக்கும் சமைச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அதை என்னால் முடியும்னு நினச்சிட்டு நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ வந்தவங்களோட எல்லாரோட கேள்வியும் இந்த ஒரு இதாக இருந்தது. அப்புறம் எல்லா சாமியும் வேண்டிட்டு எங்கள் அம்மா அப்பாவையும் வேண்டிட்டு நான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய குண்டானில் பிரியாணி செய்கிறேன், எல்லோரும் சாப்பிட்ணும், அதனால் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சாமியை வேண்டிட்டு இந்த அடுப்பை பற்ற வச்சேன். நிஜமாக சொல்கிறேங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பிரியாணி வரும் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து ஷர்மிலாக்கா தான் வந்து மட்டன் பிரியாணி பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் பண்ணணும்னு. ஏன்னா எல்லாேருக்கும் அது வந்து சிக்கன்றப்போ நைட் டைம் சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ ஜென்ட்ஸ் எல்லாம் வந்து மட்டன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. சிக்கனுங்கிறப்போ ப்ரோட்டீன் அது ஒரு பீஸாவது எடுத்துப்பாங்களேன்னு. ஆனால் அக்கா வந்து சொன்னாங்க, இல்லை மட்டன் தான் போடணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, மட்டனே போட்டாச்சு. 3 கிலோ மட்டனு, 3 கிலோ ரைஸு. அப்புறம் குக்கரில் எல்லாம் வேக வைக்கல, இந்த மாதிரி பாட்லேயே வந்து அப்படியே டைரெக்டாகவே வேக வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளே அரைச்சி வச்சதுனால காலையில் எழுந்திரிச்சு என்னால் செய்ய முடிஞ்சது. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 போல் ஆரம்பித்தேன். 4:45 கிட்ட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சாதம் எப்போவுமே வந்து
அரை வேக்காடில் வடித்து தான் சேர்ப்பேன். ஸோ அந்த மாதிரி சேர்த்து தான் நான் வடித்தா தான் நல்லாயிருக்கு பிரியாணி. ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுறேன். பாருங்கள் பிரியாணி எப்படி சூப்பராக வந்திருக்கு, பொலபொலன்னு வந்துருந்துச்சு. அப்புறம் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வச்சுட்டேன். இது வந்து சிக்கனு, சூப்பு, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சூப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரொக்கோலி சூப்பு, ப்ரொக்கோலியும் சிக்கனும். இது வந்து பாயசம். சிக்கன் தான் வந்து இவ்வளோ இருக்குன்னாங்க, ஆனால் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இது வந்து தால்ச்சா, ரைத்தா, அப்புறம் சாலடு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதெல்லாம் எடுத்து வைக்கல, கேரட் அல்வாலாம் இன்னும் எடுத்து வைக்கல. அது ஒரு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டதுனால ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போது அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவந்திகா குட்டியை தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அவங்க போய் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பர்த்டே டெக்கரேஷனு. ஷர்மிளாக்கா எல்லோரும் வந்துட்டாங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக வர நம்ம வந்து அப்படியே குரூப் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பர்த்டே கேக் வந்து கட் பண்ணிடலாம். கேக் வந்து எங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். இவங்க அவந்திகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க, மொபைலால். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட இன்ஸ்டா பேஜ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கேக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்தது. சுகர் டஸ்ட் ட்ரீட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து போய் பாருங்கள். அவங்க செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கேக்கு சாப்பிட்டு பார்த்தோம். அவங்களோட நம்பரு, இன்ஸ்டா பேஜ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பர்த்டே மூடுக்கு வந்து அவந்திகா ஹர்ஷிதா போயிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அண்ணா உஸ்மான் அண்ணா, அவங்க ஒய்ஃபு யாஸ்மின், அவங்க 2 பசங்க. அப்புறம் டேனியல் அண்ணா, ஷர்மிளாக்கா, கார்த்தி, விக்கி, அருண்யா, டீலன் அண்ணன், அதுக்கப்புறம் சிலம்பு, சந்திரலேகா, அப்புறம் கீழே ஃப்ரெண்டு அல்ஃபியாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபேமிலி தான். நிறைய பேரை கூப்பிடணுன்னு ஆசை. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து சின்ன வீடுங்கிறதுனால இப்போதைக்கு ஒரு 5-6 ஃபேமிலியை மட்டும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. நெக்ஸ்ட்டு டைம் வந்து ஒரு பெரிய கெட்டுக்கதை ஏதாவது வைக்கணும்னு ஆசை, பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா வந்து அவங்க அண்ணன் வந்து சரண் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அப்படி எடுக்கிறது, அப்படியே நிறைய ஃபோட்டோ வந்து ஹர்ஷிதாவை தான் எடுத்தான் சரண். ஓகே, இப்போ அடுத்து வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லா குட்டீஸையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சோம். இந்த அவந்திகா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேட்டை. ஆனால் ஒரு சிலருக்கு தான் தெரியும் அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு. பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த ட்ரெஸ் வேணும், என்னென்னா ஹர்ஷிதா வந்து மாற்றிட்டான்றதுக்காக இந்த ட்ரெஸ் மாற்றுறா பாருங்களேன். அப்புறம் எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு குட்டீஸுங்களை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துடலாம், ஏன்னா கேக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் சாப்பாடுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோன்ட்டு குட்டீஸுங்களை தனியாக, அப்புறம் பெரியவங்க ஒவ்வொரு ஃபேமிலியாக எடுத்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டேனி, ரோனி, அப்புறம் 2-3 குட்டீஸ் இருக்காங்க. இங்கே பாருங்களேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்கா வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதில் ஷீனில் வந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப அதில் திருப்தியே இல்லைன்னு நான் வந்து ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அதனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு கடைக்கு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்கா கண்ணில் பட்டுருச்சு. அதுவும் கரெக்டாக சைஸ் ஆயிடுச்சுன்றதுனால வந்துட்டா இதை வந்து என்னோடய கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணாங்க. அச்சோ, சொல்ல மறந்துட்டேன். ஷோபாக்கா, நிரஞ்சனன்னா, அப்புறம் அவங்க பையன் 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள மறந்துட்டேன் பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு அந்த அக்கா கூட எனக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க வந்து முன்னாடி போனவங்க வந்து சிலம்பு, சந்திரலேகா, கார்த்தி, விக்கி, இவங்க வந்து அருண்யா ஃபேமிலி, இவங்க வந்து ஜாக்கோட கசினு. அப்புறம் அவங்க டீலன் அண்ணா வந்ததெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷந்தான். அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா வந்து ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸு. இதுதான் வந்து பர்த்டேக்குன்னு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்ரீலங்கா ஃப்ரெண்டு சிதர்சினி. அவங்க வந்து டைம் பார்த்திங்கன்னா 10:45க்கு வந்தாங்க. நிஜமாக சொல்கிறேங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரயன்,
லாஸ்ட் மினிட்ல சொன்னவங்கன்னா யாருன்னா இந்த அண்ணன் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க ஷிரின் மட்டும் வரல. ஓகே, இப்போ அடுத்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இவங்க வந்து ஷோபாக்கா. நிறைய நம்மளோட வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் குரூப்பாக நாங்கள்லாம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி டேடியில் நான் வந்து நிற்க வச்சாங்க. ஓகே, இப்போ கேக் கட் பண்ணிடலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, இவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. நான் என்ன டிசைன் கொடுத்துருந்தேனோ அதே தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்பி டிசைன் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு பட்டர்ஃப்ளைலாம் இருக்கட்டும்னு வச்சேன். ஆனால் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டாவை செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ஓகே, இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு. வாங்க கேக்கு கட் பண்ணிவிட்டு அடுத்து சாப்பிட போயிடலாம். நான் அப்படியே வாய்ஸ் எதுவும் கட் பண்ணல. ஆக்சுவலாக பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் சாங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது எங்களால் ஃபுல்லாக வந்து இது பண்ணவே முடியல. பாருங்கள், வாய்ஸே என்னால் கொடுக்க முடியல. ஓகே, இப்போ வந்து பர்த்டே பார்ப்போம். லைட்டை போட்டுருங்க. சின்னதாக கட் பண்ணுங்க. கிளாப் பண்ணிடுங்க. எப்படி போட்டோ எடுக்கிறதுல இங்க பாருங்கக்கா. அவங்க லவ் கப்பிள் தான் எப்பவுமே. கேக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேக் பீஸையும் பார்த்தீங்கன்னா அம்மா நான் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். சாக்லேட்டு நான் தான் கொடுப்பேன். எனக்கு தானே பர்த்டே, எதுக்கு அவந்திகா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவந்திகாட்ட ஒரு போட்டி. ஓகே, நீயே போய் கொடு சாமி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு.
இது என்ன சி பாயாசம் என்ன இது சூப்பு தம்பி. சூப்பா இது சாம்பாரா இது என்ன சாம்பார் ஏய் இது அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து யார் யார் என்னென்ன gift கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு, அப்புறம் நிறைய கேம்ஸ் இருக்குது, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் இதில் சேர்த்தேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.